ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கல்யாண ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கை ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு காய்ச்சது கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை தாளிச்சிட்டு ஒரு 10 பல் பூண்டு இடித்து அதில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த மசாலா கூட அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்ட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம அட்டகாசமான எல்லா சாதத்துக்கூடையும் போகிற மாதிரியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.